எத்தனை நாளைக்கு ஒரு தடவை ஒட்டரை எடுப்பீங்கம்மா? வாரம் ஒரு தடவை எடுத்துருவீங்களா? சரி, ஓகே ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா அங்கன்வாடி கிளீனிங் பற்றி தான் பார்க்குறோம். நம்ம சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம எண்ணங்களையும் சுத்தமாக வச்சுக்கிறணும். அதே மாதிரி நம்ம இருக்கிற இடங்களையும் சுத்தமாக வச்சுக்கிறணும். மெயினாக பள்ளிக்கூடங்களில் எவ்வளோ தூரம் க்ளீனாக வச்சுக்கிறோமோ அவ்வளோ தூரம் குழந்தைகளுக்கும் இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது. ஸோ நம்ம இருக்கிற இடத்த க்ளீனாக வச்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ஸ். இப்போ அங்கன்வாடியில் எப்பப்போ என்னென்ன வேலைகள் க்ளீன் பண்ணுற வேலைகளை எப்போ செய்கிறாங்கன்றதை பார்ப்போம். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை துடைப்பீங்கம்மா? டெய்லி தொடச்சிடுவேன். டெய்லி தொடச்சிடுவீங்க? சாயங்காலம் துடைக்கட்டாலும் காலையில் வந்து தொடச்சிட்டு தான் வருவோம். பிள்ளைங்க இருக்கிறனால கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் பெஸ்ட்டு. சுத்தமாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். நல்லா டெய்லி வந்து தொடச்சிட்டு தான் வேறு வேலை பார்ப்பேன். சரி, ஓகே, சூப்பர். பாயெல்லாம் எப்போ அலசுவீங்க? வாரத்துக்கு ஒரு நாளைக்கு. சரி சரி. அப்புறம் மோண்டு வச்சுட்டாங்கன்னா பிள்ளைங்க மோண்டு வச்சுட்டாங்கன்னா அதே கூடாதையும் துவைச்சிடுவோம். துவைச்சி தான் போடுவோம். சரி சரி சரி. நீங்கம்மா தோட்டத்தை க்ளீன் பண்ணுறீங்களா? ஆமாங்கண்ணா. எத்தனை நாளைக்கு ஒரு நாளைக்கு இது மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். வாரம் ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவீங்களா? ஆமாம். சரி சரி, ஓகே. பாப்பா